வாசிங்க, 4வது வசனத்தை வாசிங்க. 5:4. அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். நேபுகாத்நேச்சார் புகழ்ந்தது நம்முடைய ஆண்டவரை, பெல்ஷாத்சார் புகழ்ந்தது அவங்க ஆண்டவரை. அது மட்டும் இல்ல, புகழ்ந்தது மட்டும் இல்ல, நம்முடைய தேவனுக்கு விரோதமாக தன்னை உயர்த்தி. ஆசீர்வாதம் கொடுக்கிறது யாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதம் முக்கியமே கிடையாது. நம்ம ஆண்டவர் நினைச்சார்னா நிமிஷத்துல ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஒரு நாள் ராத்திரியில ஒரு தேசத்தினுடைய பொருளாதாரத்தையே மாற்றி அமைக்க வல்லமை உள்ள தேவன் அவர். நேற்று நைட்டு பஞ்சம், இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு படிக்கு ஒரு கோதுமை விற்கும்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். அவ்வளவுதான், மறுநாள் வித்துச்சு, முடிஞ்சிருச்சு கதை. ஒரு நாள் நைட்ல ஒரு நாட்டையே விடுதலையாக்க வல்லமை உள்ள தேவன் அவர். தேவனாகிய கர்த்தர் நினைச்சா எதை வேணாலும் செய்வார். காலையில் எழுந்திருச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் காடை விழுந்து கிடக்கும், சாப்பிட முடியாத அளவுக்கு கொடுக்குற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆசீர்வாதத்துக்கு கர்த்தருடைய கரத்துல குறைச்சலே இல்லை. ஆனால் யார் ஆசீர்வதிக்கிறாங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம். தேவனை புகழுகிறவன், நம்முடைய தேவனை அறிந்திருக்கிறவன், நம்முடைய தேவனுக்கு மரியாதை கொடுக்கிறவன் நம்மை ஆசீர்வதிக்கிறானா, அல்லது நம்முடைய தேவனுக்கு விரோதமாக தன்னை உயர்த்துகிறவன் நம்மை ஆசீர்வதிக்கிறானா? பல நேரங்களில் நம்முடைய தேவனுக்கு விரோதமாக உயர்த்துவாங்க, ஆனா நம்மையும் அவங்க ஆசீர்வதிப்பாங்க. ஒரு நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். அவங்க என்ன பண்ணாங்க, தங்களுடைய தேவர்களை புகழும்படிக்கு அந்த தேவர்களுக்கு ஏசபேல் செய்த மாதிரி என்ன பண்ணாங்க, பந்தியை போட்டு எல்லாருக்கும் சாப்பாடை போட்டு ஏசபேலுடைய பந்தி மாதிரி எல்லாம் பண்ணி வச்சாங்க. எல்லாம் அந்த நேரத்தில் எங்கடா இப்படி தங்களுடைய ஆசாரியர்களுக்கு மாத்திரம் இப்படி பண்ணா தப்பா வந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க, கூட தேவனுடைய ஊழியக்காரங்களையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. தேவனுடைய ஊழியக்காரங்களையும் கூப்பிட்டு, நாங்கள் என்ன பண்ணுறோம், எல்லா மத ஊழியர்களுக்கும் நாங்கள் என்ன கொடுக்குறோம், ஆமாம் சலுகைகள் கொடுக்குறோம். ஏசபேல் பந்தியில் நீங்களும் வந்து உட்காந்துக்குங்க, தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் வந்து என்ன செய்யுங்க, உட்காந்துக்குங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே நம்முடைய சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, இவங்களுக்கு எவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் கவலையே கிடையாது. நேராக போய் உட்காந்துக்கிறது. நேராக போய் உட்காந்துக்கிட்டு, ஓ அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க, போய் உட்காந்து அங்கே ஆசீர்வாதத்தை வாங்கி நான் பார்த்தேன். அவங்க வாங்கும்போது பயங்கர மரியாதை. இது அப்படி வாங்கின ஊழியக்காரங்க ஆசாரியர்களுக்கு பயங்கர சந்தோஷம். பாருங்க, ஏசபேலே கூப்பிட்டு எங்களை மரியாதை கொடுத்தாங்க. உடனே இவங்கெல்லாம் ஏசபேலுக்கு பட்ட பேரை சொல்லி, நீ அப்படி வருவாய் இப்படி வருவாய் அதையெல்லாம் சொல்லி இதையெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். நாங்கள் சொன்னால் கோவம் வந்துருச்சு கொஞ்சம் பேருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு. கொடுத்தவனும் செத்தான், வாங்கினவனும் செத்தான். உண்மை. கொடுத்த ஏசபேலும் செத்தா, வாங்கின ஆசாரியனும் செத்தான். அது பழைய ஏற்பாடா இருக்கட்டும், நம்ம காலமா இருக்கட்டும், விஷயம் ஒன்று தான், ஆள் தான் வேற, ஆனால் நடந்தது உண்மை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்முடைய தேவனை புகழுகிறவன் கொடுக்கிறது எவ்வளோ நல்லது. நம்முடைய தேவனை தூஷிச்சுட்டு நம்முடைய தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறவன் வர ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் வாங்கக்கூடாது. அவன் சில நேரத்தில் உங்களை ஏமாத்துறதுக்கு கொடுப்பான், சில நேரத்தில் உங்களை சபிக்கிற அந்த சாபத்தை கொண்டு வந்து கொடுப்பான். சோதோமுடைய ராஜா கொண்டு வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, எடுத்துக்கோங்க. பார்வோனுக்கிட்ட வாங்கின ஆபிரகாம், மற்ற ராஜா கிட்டலாம் வாங்கின ஆபிரகாம், ஏன் சோதோம் ராஜா கிட்ட மட்டும் வாங்கல, அவங்கிட்ட மட்டும் ஏன் வாங்கல அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காரணம் என்ன, சோதோம் அடுத்த சில அதிகாரங்களில் அழிய போகிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல சோதோம் என்ன செய்ய போகுது, அழிய போகுது. அது உள்ள இருக்கிற மொத்த பொருளும் அழிவுக்கு ஏதுவான சாபத்தீடான பொருள். தந்திரமா என்ன பண்றான் பிசாசு, கொண்டு வந்து கொடுக்குறான் ஆபிரகாம்கிட்ட, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆபிரகாம் சொன்னா கூட பாதரட்சியின் வார கூட தொட மாட்டேன். ஏன், நீ சாவும் போது அந்த சாபம் எங்க வரும், எனக்கும் வரும். ஆமீன். பல நேரங்களில் யார் கொடுக்குறாங்கன்றது ரொம்ப முக்கியம்.
சில நேரங்களில் நீங்க சொல்றீங்க தெரியுமா, எங்க அப்பா அம்மா வீட்டோடைய சொத்து எதுவும் எங்களுக்கு வரவிடாம ஆண்டவர் பண்ணிட்டாரு, என்னானே தெரியல. இல்ல, எங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க, எங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க, எனக்கு நடுத்தரில் விட்டுட்டாங்க, ஒண்ணு கூட கொடுக்கல, ஒரு ஒரு சின்ன வீடு கூட கொடுக்கலங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா அவங்க எடுத்துப்பாங்கன்னு? ஏன் ஆண்டவர் மட்டும் ஒரு நாள் ராத்திரியில பார்வோன்ட்ட பேசின மாதிரி, நேபுகாத்நேச்சார்ட்ட பேசின மாதிரி இருதயத்தை திருப்பினா கொடுத்துட மாட்டாங்களா? எத்தனை பேரோட இருதயம் மாறி இருக்குது அப்படி? ஐயோ நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேமா, நீ வச்சுக்கோமான்னு கொடுக்கறது எத்தனை நிமிஷம் ஆகும்? ஏன் கர்த்தர் திருப்பல? உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த சொத்து தான் தெரியும், அது எப்படி வந்ததுன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தான் கர்த்தருக்கு தெரியும். அது உங்ககிட்ட வந்தா அது எப்படி சாபமா மாறும்னு கர்த்தருக்கு தெரியும். இது நமக்கு தெரியாம எப்படியாவது சாவறதுக்குள்ள அந்த சொத்து எனக்கு வந்தே ஆகணும். ஆண்டவர் நினைப்பார், நான் தான் வேணான்றேனே, கொடுக்கறது தான் உனக்கு கொடுத்துருக்க மாட்டேனா, ஏன் அதை நான் தடுத்து வச்சிருக்கிறேன்? அது வராததை விட வந்தா உனக்கு ஆபத்து ஜாஸ்தி. ஏன்? அதுக்கு பின்னாடி என்ன சாபம் இருக்குதோ, யார் வயிற்றுல அடிச்சு வாங்கினாங்களோ, எந்த வட்டிக்கு விட்டு அதை வாங்கினாங்களோ, எவன் வேதனையோடு அதை கொடுத்துட்டு போனானோ நமக்கு தெரியாது. ஒரு பெரிய பணக்கார வீட்டு குடும்பம், அவங்க என்ன பண்ணாங்க, சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய அக்கா தங்கச்சிகள் எல்லாரையும் ஏமாத்தி, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களெல்லாம் ஏமாத்தி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி போட்டாங்க, மொத்தத்தையும் வாங்கி போட்டாங்க. நாங்கள் போன வாரம் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஒருத்தரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அதோடைய மொத்த விஷயத்தையும், இன்னைக்கு அதோடைய நிலைமையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். உண்மையிலேயே ரொம்ப பயமாயிருச்சு, எனக்கு பயம்தான் வந்துச்சு. என்னன்னா, அவங்களுக்கு இருந்தது 3 தங்கச்சிகள், 2 தம்பிகள், அண்ணன்கள், எல்லா சொத்தையும் மொத்தமாக அடிச்சு போட்டாங்க உள்ள, எல்லாரையும் ஏமாத்தியாச்சு. கடைசியில் எல்லாரையும் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு கொஞ்ச நாள்ல நடுத்தரில் விட்டுட்டாங்க. இவங்களுக்கு ஒரே பிள்ளைய தான், அவ்வளோதான். நடந்தது என்ன, அவங்க பிள்ளைய வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, எல்லாம் அங்கே போயிடுச்சு, பிள்ளைலாம் அங்கே போயிடுச்சு. இப்போ மொத்த சொத்தம் அனுபவிப்பார் இல்லாம, என்ன ஆச்சுன்னு தெரியாம எல்லாம் அப்படியே 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 சாபம். பல நேரங்களில் இப்போ என்ன செஞ்சாங்க தெரியுமா, கூட இருந்தவங்க எல்லாம், ஐயோ இவங்களை இப்படி எங்களை பண்ணிட்டாங்க, கொடுக்காம போயிட்டாங்க, அப்படி இப்படின்னாங்க. ஆனால் கர்த்தர் யாருக்குமே கொடுக்கல. ஆனால் நடந்தது என்ன, அந்த சாபம் முழுக்க அந்த குடும்பத்தின் மேலே வந்துருச்சு. தலைமுறை தலைமுறையா வந்துருச்சு, தலைமுறை தலைமுறையா, அவ்வளோதான். பல நேரங்களிலே தேவனுக்கு விரோதமானவர்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுவார். தைரியமா வேணான்னு சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எனக்கும் பெரிய சொத்து நம்ம விரும்புறது என்ன, கொஞ்சம் மிஞ்சி போச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் அந்த பூமியில் என்ன வேணா கேட்க போகிறோம், இருக்க ஒரு வீடு, அதுவும் சென்னையில் 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே பெரிய விஷயம்தான். இல்லை, ஊரில் தான் ஏக்கர் கணக்கில் பேசுவாங்க. இங்கெல்லாம் சென்னையிலலாம் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருந்தாலே அது ஒரு பெரிய விஷயம். யோசித்து பாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பெரிய விஷயமா? ஆண்டவருக்கு தெரியும் எதை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது. அது தேவ பிள்ளைகளுக்கு தெரியணும், எதை வாங்கணும், எதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. தேவனை தூஷிக்கிறவர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம், தைரியமா சொல்லணும், உம்முடைய ஆசீர்வாதம் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், அது ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை, நீ வச்சுக்கோப்பா, நீயே வச்சுக்கோ, எங்களுக்கு தேவையில்லை. இந்த மனநிலை, இந்த மனப்பாவம் நமக்கு முதல்ல வரணும். பல நேரங்களில் நாம யார் எதை கொடுத்தாலும், யார் எதை செஞ்சாலும் உடனே ஒரு தேவனை தூஷிக்கிற அல்லது நம்முடைய தேவனை பற்றி கனப்படுத்தாம பொன்னையும் வெள்ளியும் மரங்களையும் புகழ்கிற, இங்கே சொல்லியிருக்கு பாருங்க, அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒருத்தர் கொண்டாந்து என்ன பண்ணாரு, அவங்க கொண்டாந்து தங்களுடைய ஒரு காணிக்கையை கொண்டு வந்தாங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியை பாருங்க, காணிக்கை யார் கொடுத்தாலும் வாங்கிக்கன்னு சொல்லலை. காணிக்கையில் கூட கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு, ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கிறாரு. இன்னென்ன காணிக்கை எங்க வரக்கூடாது, காணிக்கை பெட்டிக்குள்ள வரக்கூடாது. அது எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, உன் காணிக்கை உண்மை உள்ள காணிக்கையாக இருந்தால் மட்டும்தான் வரணும். அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் பார்க்குறேன், ஒரு ஊழியரும் சுவிசேஷகர் அவர் அந்த பணத்தை வாங்கி, அவரும் அவர் மனைவியும் வாங்கி ஃபோட்டோ எடுத்து தங்களுடைய புத்தகத்தில் போடுறாங்க. கொடுக்குறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால்,
மரமும் பொன்னும் வெள்ளியும், இந்த வசனத்துல சொல்லியிருக்கு பாருங்க, மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள்னு. அப்படி புகழக்கூடிய செலிபிரிட்டி அவங்க கொடுக்கறத வாங்கி அதை ஒரு போட்டோவா எடுத்து நீ என்ன சொல்லணும்? உம்முடைய ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கட்டும். ஏன் வாங்கக்கூடாதா? முதல்ல நீ ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு வா. என் தேவன் மெய்யான தேவனை தெரிஞ்சுக்க. இன்னும் அவங்க எங்க தான் இருக்கிறாங்க? அங்கதான் இருக்கிறாங்க, பழைய பாவத்தில் இருக்கிறாங்க. ஆனா கொடுக்குறாங்க 5 லட்சம் செக்கு. உடனே போய் நின்றுக்கிட்டு வாங்கிறது. சொல்லணும், எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு தேவை மனமாற்றம், எங்களுக்கு தேவை மனம் திரும்புதல். மனம் திரும்பி கொடுக்கிற ஒரு பாவியினுடைய 1 ரூபாய் தான் வேல்யூ. மனம் திரும்பாம கொடுக்கிற ஒரு ஆள் கொடுக்கிற 1 லட்சம் ரூபாயை விட மனம் திரும்பி பாவி கொடுக்கிற 1 ரூபா தான் வேல்யூ. தைரியமா சொல்லணும். ஒரு சபையா இருக்கட்டும், சபைக்குள்ள இருக்கும்போது ஒருத்தர் தப்பு செய்யறான், ஆனா அவன் காணிக்கை கொடுக்குறான், பெரிய பணக்காரனா இருந்தானா தைரியமா அவனை பார்த்து சொல்லணும், யோ உன் காணிக்கை கொஞ்சம் ஓரமா வை, முதல்ல சரியாவு, சரியாயிட்டு கொண்டாந்து கட்டு. ஒரு மிகப்பெரிய ஊழியர் அவர் சொல்லுவார், டாக்ஸ் கட்டாம கொண்டாந்து இங்க என்ன செய்யாத, காணிக்கைய போடாத, முதல்ல போய் என்ன செய்ய, தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் செலுத்திட்டு வந்து இங்க போடு. முதல்ல எத்தனை ஊழியக்காரங்க அவங்களுடைய வருடாந்திர கணக்கை தங்களுடைய பத்திரிகையில போடுறாங்க, முடியும் போது போடுவாங்க, இந்த வருஷம் எங்களுக்கு இவ்வளவு ஆஃபரிங் வந்தது, அதுக்கான டாக்ஸ் இவ்வளவு கட்டியிருக்கோம், கரெக்டா போடுவாங்க. ஏன்? அவங்க கிட்ட உண்மை இருக்குது. இன்னைக்கு நம்ம யாரு? எவன் கொடுக்குறான், ஏது கொடுக்குறான், எந்த கணக்கும் கிடையாது. எவன் கொடுத்தாலும் சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. முதல்ல கொடுக்குறவன் யாருன்னு தெரியும். அவன் தேவனை புகழுகிறவனா தேவனை இகழுகிறவனான்னு பார்க்கணும். சில நேரத்தில் பிசாசு அந்த மாதிரி செஞ்சிருவான். சிரியா தேசத்தன் ரெபெக்காளுடைய அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டாந்து எங்க வச்சிருவான்னா ராகேலுடைய கூடாரத்துக்குள்ள வச்சுட்டு போயிடுவான். அந்த விக்கிரகத்தினுடைய ஆசீர்வாதத்தை எங்க வச்சிருவான்? கூடாரத்துக்குள்ள வச்சிருவான். நாம என்ன பண்ணிடுவோம்? அப்பாவுடைய ஆசீர்வாதம் தானே அது. லாபானுடைய ஆசீர்வாதம் அப்பாவுடையது. எங்க அப்பாவதுப்பா. உங்க அப்பாவதா இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் தப்பான ஆசீர்வாதம், விக்கிரகத்துக்குரிய ஆசீர்வாதம். அது உன்னை கானானுக்கு போக விடாது, வழியிலேயே சாகடிச்சிரும்.